ஹலோ நண்பா, நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலா இங்க இப்ப 9 o'clock ஆச்சு. சரி, வேக்கப் போனோம், ரெடி ஆயிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ வாக்கிங் போறதுக்கு கிளம்பியாச்சு. சரி, போற வழியில வீடியோ எடுப்போம். எடுத்து நம்ம இருக்க ஏரியா எப்படி இருக்குங்க பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். சேம் டைம்ஸ் என் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஸோ பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். சேம் டைம் இந்த மாதிரி நியூ பிளேஸ்க்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இங்கேயும் விசிட் பண்ணலாம். இங்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஓகேங்க, வாக்கிங் போறதுக்கு வெளியே வந்தாச்சு. இதுதான் நாங்க இருக்க ஏரியா. பின்னாடி பார்த்தீங்களா, இங்கேதாங்க இந்த மாதிரிதான் வாக்கிங் அப்படியே போயிட்டு ஈவினிங்கும் மார்னிங்கும் வாக்கிங் போவேன். இதுல தான் ஆஃபீஸ் போறது. இங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸும் கார்ஸும் நிறைய இருக்கும். என்னடா ட்ரீஸும் கார்ஸும் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க பாக்குறீங்களா? இருங்க காத்தா இந்த மாதிரிதான் இருக்கும். கேஷுவலா இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட போய் கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன்னா, மோஸ்ட்லி அரபிக் தான் பேசுவாங்க. சப்போஸ் நீங்க அவங்க இங்கிலீஷ் தெரியும் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல பேசினாலும் ஒரு சிலர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து அரபிக்ல மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நம்ம கூட இருக்கவங்க யாராச்சும் அரபிக் தெரிஞ்சதுன்னா அவங்களோட போயிட்டு நீங்க கம்யூனிகேட் பண்ற மாதிரிதான் இருக்கும். பட் ஓகேங்க, இங்க நல்லா தான் இருக்கும். வாக்கிங் போறங்காட்டி கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகலாம், வாய்ஸ் கொஞ்சம் டவுனா தெரியலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க வாய்ஸ் வந்தாலும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல லாகிங் மைக் வாங்கி அதுல யூஸ் பண்ணுவோம். அதுல பாருங்க எப்படி இருக்குன்னு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் மார்னிங்கும் வந்து வாக்கிங் அதிகமாக போயிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து 6th சர்க்கிள் போயிட்டு 6th சர்க்கிள் இருந்து அப்படியே நம்ம ரூமுக்கு போகலாம். ஏன்னா நான் எப்பவுமே வாக்கிங் வரப்போ இந்த 6th சர்க்கிள் வழியா போவோம். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்கு, அந்த ஸ்ட்ரீட்ல போவோம். இது பார்த்தீங்கன்னா 6th சர்க்கிளோட மெயின் ரோடு. இது வந்து ஒரு ஸ்டார்ட் லைன் சொல்லணும்னா அவங்க 6th சர்க்கிள் 5th சர்க்கிள் அப்படியே வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல இருந்து எவ்வளவு சர்க்கிள் இருக்குன்னு தெரியல. ஆனா நான் இப்போ வரைக்கும் ஒரு 5th 4th 6th சர்க்கிள் வரைக்கும் டிராவல் பண்ணியிருக்கேன். செகண்ட் சர்க்கிள் ஒரு டைம் போயிருக்கேன். நான் முடிஞ்ச எல்லா இதுவுமே வந்து கவர் பண்ண பார்க்கலாம். ஸோ இதுதான் 6th சர்க்கிள். இங்கே இது வந்து அனதர் ஸ்ட்ரீட், அந்த ரூமுக்கு பேக் சைட் ஸ்ட்ரீட்டு. சேம் இதுல ரைட் சைடு போனா எங்க ஆபீஸ் வரும். ஓகேங்க, நல்லா வெயில் அடிக்குது. ஆனா நம்ம ஊர் அளவுக்குலாம் ஹீட் இருக்காதுங்க, நார்மலான ஹீட் தான். காற்று கொஞ்சம் அதிகமா இருக்கும். சேம் டைம் இங்க கிளைமேட் பாத்தீங்கன்னா நான் வந்த டைம்ல ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. எப்படி சொல்றது, நல்லா வின்டர் டைம். பட் நம்ம ஊர்ல வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிற டைம், ஆனா இங்க வின்டர் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. சேம் டைம் இங்க இன்னொரு பியூட்டி என்னன்னா, இங்க இயர்லி ட்வைஸ் வந்து ஸ்னோஃபால் ஆகும். ஸோ இந்த வருஷம் என்னால் அதை பார்க்குற சான்ஸ் இல்லை. மேபி நெக்ஸ்ட் இயர்ல சான்ஸ் இருந்தால் பார்ப்போம். நீங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கு. சேம் நான் சொன்ன மாதிரி தான் எல்லா வீட்லேயும் வந்து ட்ரீ இல்லாமல் இல்லை. சேம் டைம் ட்ரீக்கு மேலே கார் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வந்து கம்மியாக இருக்கு. ஒர்க்கிங் டேஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆஃபீஸ் காரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்க, ஒரு இடத்த பார்க்கிங்க்கே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சென்ட்ரா. இங்க பார்க்கிங் கொஞ்சம் ரிஸ்க்குங்க. போட்டி போட்டு நிறுத்தணும் காரை. ஃபர்ஸ்டா வந்து யார் நிறுத்துறாங்களோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிங்கிற மாதிரி தான். பட் ஹியர் நோ தட் மச் ஹீட் நோ. ஓகேங்க, என்னோட அரேபிக் டிரான்ஸ்லேட்டர் இவரு தான். எங்கேயாச்சும் போறேன்னா இவரு கூட போனா ஏதோ சொல்றாரு, சொல்லிருங்க ப்ரோ. டெல் ப்ரோ. Hi bro, how are you? Hi guys. Good evening. How are you? You are also good, bro. I need the subscribe, like, bro. My friends, bro. Gandhi, Gandhi. ஹிஸ் நேம் இஸ் ஆலம். இவர் பேர் வந்து ஆலம். இவரு கூட தான் வந்து அதிகமா வாக்கிங் போறது இல்ல ஷாப்பிங் போறதுல இவரு கூட தான் போவோம். சேம் இவரு தான் வந்து அரபிக் டிரான்ஸ்லேட்டருங்க. இது பார்த்தீங்கன்னா இங்க இருக்க அரப் பேங்க்.
நாங்கள் ஆஃபீஸ்க்கு வர வழி இதில் தான் வருவோம். வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மார்னிங் 10 மினிட்ஸ் ஈவினிங் 10 மினிட்ஸ் அப்படியே டைம் போயிடும். வந்து ஒர்க் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி சூஸ் பண்ணும்போது இங்கே வந்தால் மற்ற கண்ட்ரிஸ் மாதிரிதான் இங்கே டெசர்ட்டாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம். சேம் டைம் மேப்ல செக் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப 90s 80s பீரியட்ல இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஓகே நார்மலா தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்தேன். பட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன சாக்குன்னா இங்க வெதர் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்குங்க மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா ஹவுஸும் பாருங்க எவ்வளவு கிரீனிஷா இருக்கு. சேம் டைம் எல்லா ஸ்ட்ரீட்டுமே வந்து கிரீனிஷா நல்ல கூல் கிளைமேட்டா தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து இங்க நம்ம ஊர் அளவுக்கு ஹீட் இருக்காது. ஹீட் வந்து 32 33 காட்டினாலும் ஹீட் வந்து அவ்வளவா இருக்காது, ரொம்ப லோவா தான் இருக்கும். இங்க இருக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பில்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அவங்க பில்ட் பண்ற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். பண்றதுக்குள்ள போதும்போது நான் இருந்துட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தேன் இங்கே போகுது அங்கே போகுது, ரெடி பண்ணிட்டே போற மாதிரி இருக்கா. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ்ல நான் வாக்கிங் போற இடத்த வந்து காட்டிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், வெளியே போவோம். சொன்னால 5th சர்க்கிள் 4th சர்க்கிள் 2nd சர்க்கிள்னு எல்லா ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான். இதுல வந்து 2nd சர்க்கிள் தாண்டி தான் வந்து நிறைய ஹெரிட்டேஜான டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. லைக் சிட்டாடல்மாங்க, அப்புறம் வந்து ரோமன் தியேட்டர்மாங்க, அதெல்லாமே வந்து அந்த ஏரியாவில் தான் இருக்கு. ஸோ நம்ம அந்த ஏரியா போகும்போது கவர் பண்ணி அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல், பெரிய ஹோட்டல் இங்கே இருக்கிறது. ஸோ மறுபடியும் நம்ம வந்து 6th சர்க்கிள் வந்துட்டோம். ஆக்சுவலாக டெய்லி ரொட்டீன்னு சொல்ல முடியாது வாக்கிங். சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா வரமாட்டோம். பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து வாக்கிங் வரதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். வந்தால் இந்த மாதிரி தாங்க இந்த ஃபுல் சர்க்கிளும் வாக் பண்ணிட்டு இதுதாங்க நான் சொன்ன 6th சர்க்கிள். நீங்கள் பஸ் வந்தோம்னா 6th சர்க்கிள் சொன்னால் இங்கே இறக்கிடுவாங்க. இல்லாட்டி ஷாப் நேம் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டில், அந்த ஷாப் நேம் சொன்னோம்னா அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. ரோடு இங்கெல்லாம் வந்து பலட்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மார்க்கெட் மாறும். அங்கே எப்படி சொல்றது, இது வந்து நாங்கள் இருக்க ஏரியா வந்து அமான்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் ஆஃப் ஜோர்டான். இது வந்து கொஞ்சம் பெரிய சிட்டி மாற. இங்க வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. பலட் கம்பேர் பண்ணல 0.5 ஜேடி டிஃப்ரென்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் 1 ஜேடி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அங்க விட இங்க சீப்பா இருக்கும், அங்க எக்ஸ்பென்சிவா இருக்கும். டிஃப்ரென்ஸ் அதுதான் இருக்கும். பட் அங்க வந்து நம்ம இந்தியன் கிராசரிஸ் எல்லாமே கிடைக்கும். லைக் கொத்தமல்லி, கருவேப்பிலை, முருங்கைக்காய், அப்புறம் டால் ரைஸ் அப்படின்னு எல்லாமே வந்து அங்க ஈஸியா கிடைக்கும். இங்க கொஞ்சம் ரேர் தான். அப்புறம் இங்க மெயினா இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு ஆலிவ் ட்ரீ வந்து எல்லா பக்கமும் இருக்கும். ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ட்ரீ இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆலிவ் ட்ரீ தான் ஃபுல்லா ஆகும். நம்ம ஊர்ல அங்க ஆலிவ் வந்து எக்ஸ்பென்சிவா வாங்குறதுக்கு யோசிப்போம். ஆனா இங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஆலிவ் ட்ரீ வச்சிருக்காங்க. ஓகேங்க, 6th சர்க்கிள் சுத்திட்டு அப்படியே நம்ம வந்த வெளியிலேயே மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாச்சு. ஆக்சுவலா இதுதாங்க ஆலிவ் ட்ரீ சொன்னாங்க இருக்கு பாருங்க, தெரியுதா ஆலிவ். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஆலிவ் ட்ரீயா தாங்க இருக்கும் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸும் இருக்கும். ஃப்ரூட்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஃப்ரூட்ஸோட பிளான்ட் வச்சிருக்காங்க. அங்க நாங்க இருக்க ரூம்ல கூட ஒரு 2 3 ஃப்ரூட் இருக்கு. அப்பப்போ வாக்கிங் வரும்போது போனோம்னா போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சாப்பிடுவேன். இது பாருங்க ரோஸ் செடி, இங்க வந்து குலாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீம் ட்ரீ மாதிரி, ஆனா வேற ட்ரீ, நீம் ட்ரீயோட ஃபேமிலின்னு தான் நினைக்கிறேன். இவர் கூட இருக்கிறவருக்கு ஃபேவரட் ட்ரீ இதுதான். அப்படியே ஒரு வழியா வாக்கிங் முடிஞ்சதுங்க. அப்படியே ரூமுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துட்டு வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸ் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டோட கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சேம் டைம்
எடிட்டிங் டெக்னாலஜி அண்ட் மைக் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டோட கொடுப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். மிஸ்டேக்ஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி குவாலிட்டியான கண்டென்ட்டும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட்டை போடுவோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேம் டைம் இந்த ஏரியா தாங்க நான் வாக்கிங் போகிறது. சேம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டும் இருக்குது, அங்கேயும் வாக்கிங் போவோம் சம்டைம்ஸ் நைட் டைமில் போகும்போது. எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சேம் டைம் குவாலிட்டியான கண்டென்ட்டுக்கும் குவாலிட்டியான எடிட்டிங்க்கும் ட்ரை பண்ணுறேன். வாய்ஸில் நாய்ஸ் இல்லாமல் வரக்கு ட்ரை பண்ணலாம். தென் அவ்வளோதாங்க. இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு அப்படி இந்த டே கம்ப்ளீட் ஆயிரும். முடிஞ்சா வெளியே போனால் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சேம் டைம் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னன்னா, என்னடா திடீர்னு ஃபிலாசபி பேசுகிறான்னு நினச்சிட வேண்டாம். சில பேர் வந்து இங்கே ட்ரை பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. நான் எதுக்கு பயப்படணும் யோசிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. சப்போஸ் ஒருத்தவங்க உங்களை வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 1000 டைமில் 10,000 டைமில் 1,00,000 டைம் கூட யோசிங்க, பயப்படுங்க. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த பண்றதுக்கு வந்து 1% கூட யோசிக்காதீங்க, ட்ரை பண்ணிருங்க. தப்போ சரியோ, சரியா இருந்தா ஹாப்பி, தப்பா இருந்தா சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்ல வந்து கரெக்ட் பண்ணி மூவ் ஆன் பண்றதுக்கு பாருங்க. ஸோ ட்ரை பண்ணாம இருக்காதீங்க, பிடிச்சதை ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தா சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நல்ல குவாலிட்டி கண்டென்ட் வந்து வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு குட் குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நண்பா நண்பீஸ், brothers and sisters, take care, bye bye. We'll meet you on next video. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. பாய் பாய்.